கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2026 ஏப்ரல் மாதம் வாக்குத்தத்த ஆராதனை. ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரம் 5வது வசனம். Genesis chapter 39 verses 5. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கும் உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியர் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு யார? யோசேப்பை விசாரணைக்காரனாக மாற்றினதுக்காக அந்த எகிப்தியனுக்கு, அதாவது அந்த போத்திபர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஒரு அதிகாரியாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமென். இந்த யோசேப்பு இந்த ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம். இதை சில வசனங்களை மட்டுமே நான் என்ன பண்ணுறேன், சில வார்த்தைகளை மட்டுமே, இந்த வசனத்தில் சில வார்த்தைகளை மட்டுமே நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஆவியானவருடைய ஏவுதல் படி, என்னுடைய சுயத்தின்படி அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள பேசினதாக அப்படியே நான் எடுத்துக்கொண்டு நான் பேசுகிறேன். கர்த்தர் வீட்டை ஆசீர்வதித்தால் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென். இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த மாசம் உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாராம். உங்களை உங்களுடைய வீட்டிலும் வீட்டுக்கு வெளியிலையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலையும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தரிடத்துல நான் மறுபடியும் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் திரும்ப நான் கேட்டேன், இந்த வார்த்தைகள் எப்படியாக இருக்கும், இந்த திருச்சபைக்கு எப்படியாக இருக்கும், இந்த வார்த்தை கடந்து போகிற ஒவ்வொரு ஊர்களுக்கு, ஒவ்வொரு பட்டணம் எல்லைகளுக்குள்ள, ஒவ்வொரு கிராமங்களுக்கு, பட்டி தொட்டிகளுக்குள்ள, ஒவ்வொரு நாட்டுக்குள்ள அது போகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக்கில் போடுவோம், யூடியூப்பில் போடுவோம், அப்போ கண்டிப்பாக போய் தான் ஆகும். யார் யாருக்கோ போய் ஆகும்ல, நம்ம யார் யாருக்கா மாற்றி சென்ட் பண்ணி விடுவோம்ல, அப்போ எங்கேயாவது போகும்ல. அப்போ போகும்போது ஒவ்வொருத்தருக்குள்ளும் இது பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது கண்டிப்பாக பேசும், கண்டிப்பாக இது செயல்படும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வீட்டையும் வெளியிலையும் உங்களுக்கு எல்லா விதமான காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போ இதுக்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையில சரியான ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ள இல்லை. நீங்க வெளியில போகும்போது சரியான ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இல்லை. உங்க வேலையில, உங்க வியாபாரத்துல, உங்க படிப்புல, உங்க பிள்ளைகளுக்குள்ள, பேர பிள்ளைகளுக்குள்ள, உங்களுடைய நிலம் புலனுக்குள்ள, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களுக்குள்ள என்ன ஆசீர்வாதம் இல்லை. அப்போ ஏதோ ஒரு காரியம் உங்களை என்ன பண்ணிருக்கு, ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கு. அப்போ என்ன தடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 40 தலைமுறையாக உங்களுடைய forefathers முற்பிதாக்கள் செய்த தவறுகளோ, வணங்கின தவறான ஒரு காரியமோ, இப்போ என்னுடைய அப்பா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அல்லது எங்க தாயார் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு தவறான வழிகள், ஒரு மார்க்கத்துக்குள்ள போய் தவறான ஒரு ஆராதனை, தவறான ஒரு காரியம் செஞ்சுதாங்கன்னா அது என்னை தடை செய்யும். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தீங்கான ஒரு வியாதி, ஒரு நோய் அவங்களுக்குள்ள இருக்கும் என்றால் என்னுடைய ஜீனுக்குள்ள, என்னுடைய டிஎனுக்குள்ள அது என்னை தாக்கும். ஆண்டவர் சொல்றாரு, 4 தலைமுறை உன்னை விசாரிப்பேன் அப்படின்னா, 1000 தலைமுறை உன்னை கிருபை செய்வேன் அப்படின்னா. நல்ல கவனம். அப்போ நான் ஒரு தவறு பண்ணுகிறேன் என்று சொன்னால் எனக்கு அடுத்து 4 தலைமுறையும் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். சொல்ல புரிதல். விசாரிப்பு 4 தலைமுறை இருக்கும், அல்லது 1000 தலைமுறைக்கு கிருபை வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன ஆகணும்? அப்போ அந்த யோசேப்பு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? யோசேப்பு மூலமாக அவனுடைய அதிகாரிகளை மட்டுமே, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசம் பட்டணத்தை மட்டுமே இந்த பஞ்ச காலத்தில்
சரியானதை செய்து உயர்த்தல, அவனை கனவீனப்படுத்தின, அவனை விற்ற, அவனை தூசணம் பண்ணின, அவன் மறிச்சு போனான்னு சொன்ன அவனுடைய இனங்களுக்கே ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றினார். இந்த மாசம், இந்த 4வது மாசம் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அப்படி செய்வார். இந்த வருஷம் முழுவதுக்கும் இந்த மாசத்துல இன்னைக்கு செய்ய போற காரியம் வரக்கூடிய 2026 டிசம்பர் 31 வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். ஒரு நாள் மட்டுமே ஒரு வேலையை கொடுத்து, ஒரு நாள் மட்டுமே ஒரு சம்பளத்தை கொடுத்து, ஒரு நாள் மட்டுமே தேவைகளை சந்திக்க போது கிடையாது. உங்கள் தேவைகள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் என்னென்ன தேவைகளையும் அத்தனையும் கர்த்தர் சந்திக்க போகிறார். அதற்கு சில காரியங்களை குறித்து பார்க்க போறோம். முதல் காரியம் 118 சங்கீதம் 15வது வசனம். சுருக்கமாக டக்கு டக்கு வாசிக்க முடிஞ்ச வாசிக்க நானே வாசித்தரேன். 118 சங்கீதம் 15வது வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். என்ன செய்ய போறார் ஆண்டவர்? கர்த்தர் உங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்தையும் முதலாவதாக ரட்சிக்க போகிறார். இந்த மாசம் என்ன செய்ய போறாராம்? முதல்ல உங்க வீட்டையும், இரண்டாவது உங்கள் குடும்பத்தையும் ரட்சிப்புகள் நடத்த போறோம். அப்ப நாங்க சரியா ரட்சிக்கப்படலையா பாஸ்டர்? கேளுங்க. அப்ப நாங்க ரட்சிக்கப்படலையா? சரியா ரட்சிக்கப்படலையா? அப்ப ரட்சிப்புல வந்து முன்னாலும் வந்தோமா, ஞானஸ்தானம் எடுத்தோமா, சர்ச்சுக்கு வந்தோமா, திருவனந்தபுரத்தோமா, சபைக்கு வந்து கலந்துட்டோமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டதான ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா, உங்களை மறைமுகமாக தாக்கி உங்களுடைய மைண்டை பிடிச்சு, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை பிடிச்சி, உங்கள் எலும்புகளை நொறுக்கி, உங்கள் நரம்புகளை நெருக்கி, கெட்ட யோசனைகளை கொடுத்து, பயங்களை கொடுத்து, போராட்டங்களை கொடுத்து, கலங்கடிச்சு, வருகிற வருமானத்தை சிதறடிக்க செய்து, உங்களுக்கு பெரிய ஒரு இழப்பை கொடுத்து கொண்டிருந்த அந்த சத்துருவின் சதி மோசங்களிலிருந்து உங்களை ரட்சிக்க கர்த்தர் இந்த நாளிலே கிரியை செய்வார். எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. மறைமுகமாக வேலைக்கு போறேன், வியாபாரம் பண்றேன், படிக்க போறேன், என் வீட்டில் மனைவி கிட்ட பேசுறேன், கணவன்கிட்ட பேசுறேன், பிள்ளைகிட்ட பேசுறேன், பேர பிள்ளை நல்லா விளையாடத்தான் செய்யறேன், நல்லா சபைக்கு வரதான் செய்யறேன். ஆனால் மறைமுகமாக ஏதோ என்னை அழுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கு, என்னை அழுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கு. கெட்ட சொப்பனமாக, கெட்ட எண்ணமாக, கெட்ட சிந்தனை, நெகட்டிவாக, ஒரு ஃபால்ஸ் தரிசனமாக, ஒரு தவறான ஒரு வார்த்தை, என் வார்த்தை அறியாமல் ஒரு அவிசுவாசமாக, ஏதோ என்னை சோர்வுபடுத்துது, ஏதோ என்னை பயப்படுத்துது, ஏதோ என்னை கலங்கடிக்குது. அதனால என்ன ஆகுது? என் வீடும் இருள் அடைகிறது, என் வீட்டுக்குள்ள பஞ்சம் உண்டாகிறது, என் வீட்டுக்குள்ள கொடிய விஷ பூச்சிகள் வருகிறது, அல்லது விஷ கிருமிகள் வருகிறது, அல்லது என் வீட்டுக்குள்ள நிம்மதி இழக்க செய்கிறது, சமாதானம் இழக்க செய்கிறது, என் வீட்டுக்குள்ள போக முடியல அப்படின்றவங்களுக்கு கர்த்தர் சொல்றார், உன் வீட்டை ஆசீர்வதித்து உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். முதல்ல உன் குடும்பத்தையும் ரட்சித்து, உன் குடும்பத்தையும் ரட்சித்த பின்னாடி உன் வீட்டையும் என்ன ரட்சிக்கிறேன். இப்போ ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு நிறைவாக கொடுக்க போறார். அது என்ன செய்யணும்னா, நீதிமான்களுடைய கூட ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கம்பீர சத்தத்தை கர்த்தர் வீட்டுக்குள்ள உண்டாக்க போகிறார். இன்றைக்கு அந்த அற்புதத்தை கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள செய்ய போகிறார். உன் வீட்டுக்குள்ள துதி இருக்க போகுது, ஆராதனை இருக்க போகுது. வெறும் பாட்டாக டிவியில கிடையாது, 5.1 பெரிய ஸ்பீக்கர்ல கிடையாது. உன் வாயிலிருந்து, உன்னுடைய கணவன் மனைவி வாயில், உன் பிள்ளைகள் வாயில், உன் பேரப்பிள்ளை வாயிலிருந்து ஒரு துதியின் சத்தத்தை, சாட்சியின் சத்தத்தை உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு வர போறார். உன்னை பிடித்து தாக்கி கொண்டிருந்தது, உன்னை எழும்ப விடாதபடி தடை பண்ணி கொண்டது, உன்னை சோம்பேறித்தனமாக, சோர்வுக்குள்ளாக, கவலைக்குள்ளாக, உன்னை டென்ஷனுக்குள்ளாக, டிப்ரெஷனுக்குள்ளாக, பயத்துக்குள்ளாக உன்னை கலங்கடித்து, ஏதோ என்னை தாக்கிக்கிட்டே இருக்கு, ஏதோ என்னை தாக்கிக்கிட்டே இருக்கு, நான் டாக்டர்கிட்ட போட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த விஷயம் 40 தலைமுறையாக 4 fathers மூலமாக வந்த காரியங்கள் இன்னைக்கு உன்னை விட்டு நீங்கி போகுது. கர்த்தர் உன்னை வீட்டை ரட்சிக்கிறார், உன் பிள்ளைகளை ரட்சிக்கிறார், உன் கணவனை ரட்சிக்கிறார், உன் மனைவியை ரட்சிக்கிறார், உன் பெற்றோர்களை ரட்சிக்கிறார்.
வழி தவறி போயிட்டு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் இன்னைக்கு ரட்சித்து மனமாற்றத்துக்கு கொண்டு வருகிறார். ஆமென். உன்னையும் ரட்சிக்க போகிறார், உன்னையும் மனமாற்றம் செய்ய போகிறார், அடிக்க போகிறார். இரண்டாவதாக ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒரு ஆள் ஆமோஸ் 9:12, இன்னொரு ஆள் அப்போஸ்தலர் 15:17. முதல்ல ஆமோஸ் 9:12 வாசிங்க. இரண்டாவது ஒருத்தர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:17 எடுத்து வாசிங்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அவர் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இரண்டாவது காரியம் என்னன்னா, கர்த்தர் உங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்தையும் சீரமைக்க போகிறார். சீரமைக்க போகிறார். உங்க வீட்டை சீரமைக்க போகிறார். பிரதர், சிஸ்டர்ஸ், உங்க வீட்டை சீரமைக்க போகிறார். இரண்டாவது உங்க குடும்பத்தை சீரமைக்க போகிறார். உங்க குடும்பம் சிதறப்பட்டு இருக்கிற பாவத்தில் இருக்கிற மீறுதல் இருக்கிற அந்நிய ஆவிகளை, அந்நிய கடவுள்களை வணங்கி கொண்டு தவறான மார்க்கங்களை புரிந்து கொண்டு புரியாதபடி தெரிந்து கொண்டு தெரியாதபடி அலைந்து திரிந்து ஓநாய்களை போல ஓடிக்கொண்டிருக்கிற உன்னுடைய குடும்பத்தினரை கர்த்தர் இந்த நாட்களிலே சீரமைத்து சரி பண்ண போகிறார். உன் புருஷனை, உன் மனைவிய, உன் பிள்ளைய, உன் பேர பிள்ளைய, உன் சகோதரிய கர்த்தர் சீரமைக்க போகிறார். எப்படி சீரமைக்க போகிறார்? முதலாவதாக ஓட்டைகளை எல்லாம் அடைக்க போகிறார். அதன் திறப்புகளை அடைத்து எங்கெல்லாம் ஓட்டம் இருக்கோ, ஆவிக்குரிய ஓட்டம் இருக்கோ, ஆசீர்வாதத்தின் ஓட்டம் இருக்கோ, பாதுகாப்பின் ஓட்டம் இருக்கோ, எங்கெல்லாம் அந்த ஓட்ட வழி பயம், அது இது லொட்டு லொசுக்கு கவலை, டென்ஷன், பாவம், மீறுதல், அக்கிரமம், என்னென்ன போத வஸ்துகள், தவறான பழக்க வழக்கங்கள் அத்தனை முதல்ல ஓட்டை அடைக்க போகிறார். இரண்டாவது என்ன செய்ய போகிறார்? பழுதாய் போனதை சீர்படுத்தி, பழுதாய் போன ரிப்பரானதை சரி பண்ண போகிறார். உன் வீட்டுக்குள்ள புருஷன் சரியில்லையா, ரிப்பராக்கான மாற்ற போகிறார். உன் மனைவி ரிப்பராக்கான மாற்ற போகிறார். எப்படி மாற்றுவார்? ரொம்ப அப்படி கூட வந்து அழகாக தலையை கொடுத்து, ஆமென். நீங்கள் ஒரு அல்சீசன் நாய் வளர்க்குறீங்கன்னா, ஒரு குமரியன் நாய் வளர்க்குறீங்கன்னா எப்படி தடை கொடுத்து, அந்த மாதிரி தடை கொடுக்கல. ரிப்பர் சரி பண்ணுறதுன்னா ஒரு மெக்கானிக்கிட்ட போய், கார் மெக்கானிக்கிட்ட போய், டூ வீலர் மெக்கானிக்கிட்ட போய் கேட்டு பாருங்க, என்ன மாதிரி அடிப்பான். முதல்ல என்ன பண்ணுவான்? கிக்கரை டம்முன்னு அடிப்பான். எதுக்கு? டம்முன்னு அடிச்சு என்ன பண்ணுவான்? நம்ம போய் ஒரு வண்டி கொடுக்குறோம், ரிப்பர் கொடுக்குறோம், ஒரு காரையோ ஒரு பைக்கையோ கொடுக்குறோம். நீங்கள் முதல்ல என்ன பண்ண? ஸ்டார்ட் பண்ணல கார்லாம் கொடுக்குறோம், ஸ்டார்ட் பண்ண காரை ஸ்டார்ட், பைக்கை மிதிப்பான். என்ன பண்ணுவான்? ரோட்டில் அது முதல்ல ட்ரையல் பார்ப்பான், என்னென்ன இருப்பாங்க, எப்படி போவாங்க, கூட தடை கொடுத்து மெதுவாக நம்ம சொல்லி கொடுத்தோன்னே அப்படியே அந்த பொருள் தான் போச்சு. அப்படியே ஓட்டி பார்த்து சர்றன்னு ஓட்டி போகுது, டம்முன்னு பிரேக் போட்டு. சொல்ல புரியுதா? எதுக்கு சொல்ல புரியுதா? பல்லா போன சரி பண்ண கொஞ்சம் அடி கொடுப்பார், கொஞ்சம் மிதி கொடுப்பார், நல்லா ஓட்டி வச்சு நல்லா கொடுத்து போனார். அப்புறம் என்ன பண்ணுவார்? ஸ்க்ரூ டிரைவரு, கட்டிங் பிளேயரு, பெரிய பெரிய வயசெல்லாம் எடுத்து உள்ளே வச்சு இறுக்கி, வயசில் வச்சு இறுக்கி அங்கே துரு புட்டிச்சு போய் இருக்கிற அந்த இதை என்னது நட்டை என்ன பண்ணுவார்? நட்டை கழட்ட முடியலையா, அந்த போல்ட்டை கட்ட முடியல, போல்ட்டை வெட்டி டம்முன்னு போட்டு வெட்டி, ஒரு வெட்டி ரூமை வச்சு வெட்டி ஒட்டச்சு திரும்பி வயசில் வச்சு சொல்றதுதான் இல்லையா? பல்லாய் போனதை சீர்படுத்தணும். அப்படிதான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இந்த மனமாரில் மனம் திரும்பலையில் இந்த தடவை அப்படிதான் செய்ய போகிறாரு. உங்கள் குடும்பத்தில் சொல்றீங்களே, என் குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறாயா, ரட்சிப்பு பெற்றும் தவறான வழியில் போயிட்டு இருக்காயா, எப்படி பழுதாய் போனதை கர்த்தர் சீர்படுத்த போகிறார். எப்படி? இப்படி தான் ஒட்டச்சி சரிப்படுத்தி அப்புறம் எங்கெங்க பார்ட்ஸ் மாற்றணும் மாற்றி அப்புறம் கொண்டு வந்து நிப்பாடுவார். எப்படி? பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர். பூர்வ நாட்கள் எப்படி தாயின் கருவிலிருந்து நீ பிறந்து வந்தையோ, எப்படி அழகாக எல்லா கை காலெல்லாம் முளைச்சி வந்தையோ அதை போல செய்ய போறாரு. அது கிடையாது நீ மாட்டிக்கிட்ட பாவம் எல்லாத்தையும் முட்டமும் அடிச்சு ஒட்டச்சி நல்ல மூஞ்சில குத்தி பல்லெல்லாம் ஒட்டச்சி திருப்பி பல்லெல்லாம் மாட்டி செய்ய போகிறார். அதை செய்ய போறார். எப்படி செய்ய போறாரு?
அப்போஸ்தலர் நடவடிக்கை. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எழுப்பி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, உன் வீடு விழுந்து போச்சா, சாபத்துல விழுந்து போச்சா, பாவத்துல விழுந்து போச்சா, எல்லாத்தையும் இழந்துட்டியா மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, வீட்டுல எல்லா பொருள் போட்டு பணம்லாம் இழந்து போயிட்டியா, நிம்மதி இழந்து போயிட்டியா, சுகம் இழந்து போயிட்டியா, என் வீடே விழுந்து போச்சா, நீ கர்த்தர் சொல்றார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பாழாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மறுபடியுமாக உங்க வீட்டை இந்த மாசம் கர்த்தர் உங்க வீட்டையும் உங்க குடும்பத்தையும் சீரமைக்க போகிறார். சீரமைத்து ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அதே வாக்குத்தத்தம். எப்படி எப்படி போத்திபோருடைய வீடு இருந்துச்சோ அந்த விபச்சாரம் இருந்துச்சு, வேசித்தனம் இருந்துச்சு, கள்ளத்தனம் இருந்துச்சு, பொய் இருந்துச்சு, என்னென்ன இருந்துச்சு, அங்கே கொண்டு யோசேப்பை வச்சு யோசேப்பின் நிமித்தமாக ஒரு ஆசீர்வாதத்தை, அதே போல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாக. இது சும்மா உங்களை மெல்ட் பண்றதுக்காக, உங்களை அப்படி எமோஷனலா அல்லது சும்மா உங்களை ப்ரொமோஷன் படுத்துறதுக்காக, சும்மா உங்களை ஆசை காட்டுறதுக்காக இல்லை. ஆவியானவர் சொன்னார், நான் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு வர வரைக்கும், இந்த இடத்துல வர வரைக்கும் அவ்வளோ தடைகள். சாத்தான் என்னோட பயங்கரமாக போராடிக்கிட்டு இருந்தான். என் இதயத்தை பிடிச்சான், என் ரத்த நாளங்களை பிடிச்சான், என் நரம்புகளை பிடிச்சான், என் எலும்புகளை பிடிச்சான், என் உச்சந்தன் உள்ளங்கால் வரை பிடிச்சான். இதை கொண்டு வரக்கூடாது, அவ்வளோ போராட்டம் வருது. ஆவியானவர் சொன்ன, நீ இப்போ நான் பேசுறேன், நான் சொன்னதை சொல்லு, மனம் திரும்புகிறவன் பாக்கியவன். இந்த மாசம் அப்படியாக செய்யப்படுற. அடுத்தபடியாக மூன்றாவது காரியம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். செம்மையானவனுடைய கூடாரமும் 14:11. நீதிமொழிகள் 14:11. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், சரி, செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும். இதை மட்டும் எடுத்துக்கோங்க. செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும். செம்மையானவருடைய கூடாரம் செழிக்க போகலாம். நீங்க செம்மையானவர்களாய் இந்த நாட்டில் நீங்க மாறினீங்கன்னா உங்க வீடு செழிக்கும். உங்க வீடும் உங்க குடும்பமும் கர்த்தர் செழிக்க செய்ய போகிறார். மூன்றாவது பாயிண்ட், கர்த்தர் உங்க வீட்டையும் உங்க குடும்பத்தையும் செழிக்க செய்கிறார். செழிக்க செய்கிறார். இந்த மாசம் உங்க வீட்டையும் உங்க குடும்பத்தையும் செழிக்க செய்கிறார். நீ இழந்து போன பொருள், பொட்டு, பணம் எல்லாத்தையும் ஆண்டவர் மறுபடியும் கொடுக்கப்பாரு. நீ இழந்து போன நிம்மதி, இழந்து போன சமாதானம், இழந்து போன அன்பு எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கொடுக்க போகிறார். எப்படி கொடுக்க போகிறார்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பார்க்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்க துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதை நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும். ஆமென். இந்த மாசம் கர்த்தர் அப்படியான ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை, நிரந்தரமான ஒரு நன்மையை, நிரந்தரமான ஒரு வருமானத்தை, நிரந்தரமான ஒரு வேலையை, நிரந்தரமாய் சமாதானம், சந்தோஷமை. நீ கடந்த நாளில் எத்தனையோ நான் ஆண்டுகிட்ட கேட்டுக்கலாம், உன் நிரந்தரமான சமாதானம் இல்லை, நிரந்தரமான வருமானம் இல்லை, நிரந்தரமான வேலை இல்லை, நிரந்தரமான ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை, பிள்ளைகளுக்குள்ள பெற்றோருக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. ஆண்டவரே, நான் ரொம்ப துக்கப்படுகிறேன், அவமானம் அடைகிறேன், எங்கேயும் போய் என்னால் ஒரு விடுதலையா நிற்க முடியல. ஆண்டவர் சொல்றார், சகோதரனே, சகோதரியே, நீ மனசில் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, கர்த்தர் வீட்டை செழிக்க செய்ய போகிறார், உன் குடும்பத்தை செழிக்க செய்ய போகிறார். எப்படிப்பட்ட செழிப்பு? இன்னொருத்தர் தோண்டி வச்சது கிடையாது, ஆண்டவரே தோண்டி ரெடி பண்ணது. அழைச்சி கொண்டு வந்த இந்த பட்டணத்துல கர்த்தர் உன்னை நிலைநிறுத்த போகிறார். எதற்காக இந்த பெங்களூர் பட்டணத்துக்கு கொண்டு வந்தார்?
எதற்காக இந்த பானஸ்வாடி பகுதியில் கொண்டு வந்த, எதற்காக நீ இருக்கிற எல்லைகளில் கொண்டு வந்த, கர்த்தர் அறிவார். உனக்கு தெரியாது, நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஏன் இங்க வந்த, ஏன் இங்க வந்து புலம்பிக் கொண்டு. ஆண்டு சொன்னார், நான் உன்னை அழைச்சு கொண்டு வந்திருக்கிறேன், நான் உன்னை பிரிச்சு கொண்டு வந்திருக்கிறேன், நான் உன்னை தாயின் கருவில தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று சொல்லி பேர் எழுதியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒரு குறைவில கடந்த 7 வருஷமா, 8 வருஷமா, 10 வருஷமா, 3 வருஷமா, கடந்த 3 மாசமா அல்லது எத்தனையோ நாட்களோ என்னென்ன நீங்க இழந்தீங்களோ அதை பூரா ரெட்டிப்பா கொடுக்க போகிறார். அடுத்து 4வது காரியம், சங்கீதம் 27:5. 27:5, சங்கீதம் 27:5, சங்கீதம் 91:10. அப்படி வாசிங்க டக்கு டக்குன்னு. தீங்கு நாளில் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அடுத்து 4வது காரியம், கர்த்தர் உங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கிறார். கர்த்தர் என்ன செய்ய போறார்? உங்க வீட்டை முதல்ல பாதுகாக்க போகிறார். 2வது உங்க குடும்பத்தை பாதுகாக்க போகிறார். அவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும்? அவருடைய பாதுகாப்பு எந்த மாதிரி இருக்கும்? இங்க சொல்லுது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. இங்க வேணும் சொல்லுகிறது, அவருடைய கூடார மறைவு, அவருடைய கண்மலையின் உயர்வு கர்த்தர் இந்த மாசத்திலே அப்படியே செய்ய போகிறார். இது இந்த மாசத்துக்கானது மாத்திரமல்ல, உன் வாழ்நாளுக்கு கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதமான தரிசனம். எத்தனை நாள் பாதுகாப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இரவிலே தூக்கம் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறார், புலம்பல்களோடு அழுது கொண்டு, போராட்டங்களோடு அழுது கொண்டிருக்கிறார், வம்பு வழக்கு சண்டைகளோடு அழுது கொண்டிருக்கிறார். ஐயோ என் வீடு ஓநாயினுடைய ஊழியருடைய கூட்டம் வீடான ஆயிடுச்சு, என் வீட்டுக்குள்ள என்னால சமாதானத்தை இழந்திருக்கிறேன், என் வீட்டுக்குள்ள நுழைய முடியல, என் வீடு இவ்வளவு கேவலமாய் அசிங்கமாய், அதோடைய தரிசனம் இழந்திருக்கு, அழகு இழந்திருக்கு, என் வீட்டுக்குள்ள எத்தனை இல்லாமல் இருக்கு. அரிசி பாத்திரத்தை திறந்தா இல்லை, பருப்பு பாத்திரத்தை திறந்தா இல்லை, தண்ணி பாத்திரத்தை திறந்தா இல்லை, தண்ணியை கூட என்னால் பிடிக்க முடியல. என் வீட்டுக்குள்ள அப்படியே மோசமான ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. இந்த பாதுகாப்புக்காக நான் அலைகிறேன், திரிகிறேன், மனுஷனிடத்துல ஓடுறேன், மனுஷிடத்துல ஓடுறேன். ஆண்டவரத்துல போங்க, ஆண்டவர் உங்களுக்கு எந்த தீங்கும் வராது. இன்னைக்கு இது நடந்துருமோ, நாளைக்கு நடந்துருமோ, நான் மறைச்சிருவேணும், நான் அப்படி ஆயிடுவேணும், இப்படி ஆயிடுவேணும், ஐயோ இந்த ஊரை விட்டு போயிடலாமா, இந்த நாட்டை விட்டு போயிடலாமா, இந்த மாநிலத்தை விட்டு போயிடலாமா, இந்த எல்லையை விட்டு வேற எல்லைக்கு போயிடலாமா, வேற வீட்டுக்கு போயிடலாமா? இல்ல பெரியமானவர், வேதம் சொல்லி 91:10, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதைகள் உன் கூடாரத்தை அணுகாது. அந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அவருடைய செம்மறி ஆட்களுடைய ரத்தத்தை தெளித்தாங்க, அந்த வாதைகள் வரல. ஆனா இன்றைக்கு இயேசுவே ஆடாக மாறி நமக்காக மரித்திருக்கிறபடினாலே, உயிர் தெரிந்திருக்கிறபடினாலே, அந்த சிந்தப்பட்ட ரத்தம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறபடினாலே, ஒரு சாதாரண ஆட்டு ரத்தமே மோசையுடைய காலத்துல அவருடைய காலத்துல தெளிக்கப்பட்ட போது வாதை வரலாம். இன்னைக்கு இயேசுக்கு ரத்தம் இருந்த வருமா? ஆண்டோட சொல்லுங்க, இயேசு உங்க ரத்தத்தை வீட்டு நிலைகள், கதவு, சன்னல், படுக்கிற, உட்கார, புலந்தரம் கொட்டி கொடுக்கையில எல்லாத்தையும் பொட்டி, படுக்க, பீரோ, கட்டில, லொட்டு, லொஸ்கு எல்லாம் தூணு துரும்பு என்னுடைய சேஃப்டி பண்ணக்கூடிய இயேசு ரத்தத்தை என் மனைவி மேல, கணவன் மேல, பிள்ளைகள் மேல, பேர பிள்ளைகள் மேல இயேசு ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். அப்ப வாதம் வருமா? ஆண்டவர் சொல்ற, கர்த்தர் உங்கள் வீட்டையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாக்கிற சொல்ற, நிச்சயமா பாதுகாப்பார். ஓசியா 12:9 சொல்லுது, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல திரும்ப உன்னை கூடாரங்களில் தாபரிக்கப்படும். எப்படி ஒரு பண்டிகை நாட்களில் ஒரு வீடு எப்படி அலங்காரமா இருக்கும், வெள்ளடிக்கப்பட்டிருக்கும், பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கும், தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கும், வெடிகள் போடப்பட்டிருக்கும், பலகாரங்கள் போடப்பட்டிருக்கும், எப்படி கரகோஷம், புது துணிகள் போடப்பட்டிருக்கும். ஹலோ இருக்கீங்களா? புது துணி போடப்பட்டிருக்கும். பண்டிகை நாட்கள் எப்படி இருக்கும்? ஒரு கிறிஸ்மஸ் அப்படின்னா, ஒரு ரிசரக்ஷன் டே அப்படின்னா, ஒரு வருஷ பிறப்பு, புது நியூ இயர் அப்படின்னா எப்படி இருக்கும்? பட்டாசு, புது துணிகள், சொந்த பந்தமா கூடி எப்படி இருக்கும்? அப்படி உங்க வீட்டை ஆசீர்வாதமாக மாற்றி பாதுகாக்க 2 நாளாகமம் 1:9 சொல்லுது, இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே
நீர் என் தகப்பனாக தாவீதுக்கு அருளிய உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினேன். கர்த்தர் உங்களை என்ன செய்ய போறாராம்? அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி உங்கள் ராஜாவா, உங்க மனைவிகளை ராஜாத்திகளாக. ஆமென். உங்களெல்லாம் ராஜாவா, உங்க மனைவியெல்லாம் ராஜாத்தியாக, உங்க பிள்ளைகள் எல்லாம் ராஜகுமாரர்களாக, ராஜகுமாரத்திகளாக, உங்க பேர பிள்ளைகளாக ராஜ இளவரசர்களாக கர்த்தர் மாற்ற போகிற பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயம் செய்வார். அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். சொன்னதை செய்கிற தேவனாக, சொன்னதை நிறைவேற்றும் அளவு உங்களை கைவிடாதிருப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். இது பொய் அல்ல, இது பொய் அல்ல. இது ஒரு சாதாரணமா உங்களை சொல்லி உங்களை குசிப்படுத்துற வார்த்தை இல்லை. ஆவியானவர் உங்களுக்குள்ள பேச நிச்சயம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இதோ நல்ல வாக்கு தத்தத்திற்கான ஸ்தோத்திரம். கர்த்தர் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டில் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது என்று சொன்னார். ஏப்ரல் மாசத்தில் 2026 வருஷத்தில் இந்த நாளில் கொடுத்த இந்த வாக்கு தத்தம் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள கடந்து போகணும். பாவம், சாபம், மீறுதல், அக்கிரமம் எல்லாம் எரிந்து சாம்பலாக, விக்கிரகத்தின் சதி மோசங்கள், விக்கிரக ஆராதனை நாச மோசங்கள் எரிந்து சாம்பலாக, பிள்ளைகளை வர்த்திக்க விடாதபடி, ஆஸ்வதிக்க விடாதபடிக்கு பலவிதமான பற்றாக்குறை நெருக்கங்களை நெருக்கி பிள்ளைகளை பலவிதமான துன்பம், துயரங்கள், வியாதிகளை கொடுத்து, கசப்புகளை கொடுத்து, குடும்பங்களை பிரித்து அந்தர சிந்தனையாக்கி வேதனைப்படுத்துகிற 40 தலைமுறை சாப பாவங்களும் எரிஞ்சு சாம்பலாகட்டும். நாமத்துடன் நீ சிலுவையில் வெற்றி சிறக்க பண்ணினதுனால அந்த வெற்றியை ஒவ்வொரு சுதந்திரத்துக் கொள்ளும் உணர்வுள்ளவர்களாக மாற்றும். அவங்க புத்தியை கட்டி வச்சிருக்கிற கட்டுகளை நான் கட்ட விழுக்கிறேன். பாவம், சாபம், மீறல், அக்கிரமங்கள், போதை வஸ்துகளை கொடுத்து கட்டி வச்சிருக்கிற கட்டுகளை நான் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறேன். ஏவல், சூனியம், மந்திரம் செய்வன கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் இருக்கிறேன். பயத்தை கொடுத்து, பொல்லாத பயத்தை கொடுத்து பிள்ளைகளை கட்டி வச்சுக்கிற அந்த கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் இருக்கிறேன். இந்த நாளிலே பிள்ளைகள் ஆசீர்வாத கட்டினால் கட்டப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுக்காக நீ வைத்திருக்கிற நன்மைகளுக்காக ஆசீர்வாதத்தின் கட்டுகளை நான் அவிழ்த்து ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம் சிறு பிள்ளைகளையும், வாலிபர்களையும், குழந்தைகளையும், ஸ்திரீகளையும், புருஷர்களையும், ஊழியர்களையும், ஊழியக்காரர்கள் இந்த வார்த்தைகளாம் கடந்து போகுது. அங்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை நேற்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற சொல்லுகிறார். கர்த்தர் உங்கள் அனைவரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.